குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸில் இன்னொரு பிக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்கு போவோம். சம்மு என்ன அப்படிங்கிறத முதல்ல ஆங்கிலத்தில் பார்ப்போம். A line PQ 70 mm long, the end P is 30 mm above HP and 20 mm in front of VP. The end Q is 40 mm above HP and 60 mm in front of VP. Draw the projection of line. அதனோட தமிழாக்கம் PQ என்ற கோட்டின் நீளம் 70 மில்லிமீட்டர். அதன் முனை P ஆனது 30 மில்லிமீட்டர் கிடைமட்ட தளத்திற்கு மேலாகவும் 20 மில்லிமீட்டர் செங்குத்து தளத்திற்கு முன்பாகவும் உள்ளது. அதன் மறுமுனை Q ஆனது 40 மில்லிமீட்டர் கிடைமட்ட தளத்திற்கு மேலாகவும் 60 மில்லிமீட்டர் செங்குத்து தளத்திற்கு முன்பாகவும் உள்ளது. அதன் வீழல் தோற்றங்களை வரைக. இதுதான் அதனுடைய தமிழாக்கம். இந்த சம்மை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். போன லெக்சரில் பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னோன்னா, ஒரு ஹெச்பிக்கு மேலே உள்ள அளவு கொடுத்துருப்பாங்க. கோட்டினுடைய ஒரு முனை ஹெச்பிக்கு மேலே உள்ள தொலைவு, கோட்டினுடைய ஒரு முனை விபிக்கு முன்னே உள்ள தொலைவு கொடுத்துருப்பான். ஆனால் இந்த சம்மில் என்னன்னா, கோடினுடைய 2 எண்டு கொடுத்துட்டு 2 எண்டு, ஒரு எண்டிலிருந்து ஹெச்பிக்கு மேலே உள்ள தொலைவு, அடுத்தது விபிக்கு முன்னே உள்ள தொலைவு. அதே மாதிரி அடுத்த எண்டுக்கும் என்ன அப்படின்னோன்னா, ஹெச்பிக்கு மேலே உள்ள தொலைவு, அடுத்த முனையானது ஹெச்பிக்கு மேலே இருக்கக்கூடிய தொலைவு, விபிக்கு முன்னே இருக்கக்கூடிய தொலைவுன்னு மொத்தம் 4 டேட்டா கொடுத்துருக்கான். 2 எண்டுக்குமே, அதாவது 2 முனைக்குமே, கோட்டினுடைய 2 முனைக்குமே ஹெச்பிக்கு மேலே உள்ள தொலைவு, விபிக்கு முன்னே உள்ள தொலைவு கொடுத்துருக்கான். ஆனால் போன சம்மில் என்னன்னா, ஒரே ஒரு முனைக்கு, அதாவது ஒன்று ஏபி அப்படின்னோன்னா அதில் ஏ ஒரு முனை ஏனுடைய ஹெச்பிக்கு மேலே உள்ள தொலைவு, விபிக்கு முன்னே உள்ள தொலைவு இருக்கும். மற்றபடி ஹெச்பியினுடைய கோணம் இருக்கும், விபியினுடைய கோணம் இருக்கும். ஆனால் இந்த சம்மில் என்ன சார் அப்படின்னோன்னா, இங்கே கோணமே கிடையாது. ஹெச்பியோட கோணமும் இல்லை, விபியோட கோணமும் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னோன்னா, 2 முனையினுடைய ஹெச்பிக்கு மேலே உள்ள தொலைவு, விபிக்கு முன்னே இருக்கக்கூடிய தொலைவை கொடுத்து சம்மு வருது. அவ்வளோதான் சார். மற்றபடி இதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. போன சம்மு எப்படி ஒர்க் பண்ணோமோ அதே மாடல் தான். சம்மை நான் ஆல்ரெடி இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன அப்படின்னோன்னா, இந்த லைனை ஒரு டெமோ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் லைனுக்கு இவங்க நேம் கொடுத்துட்டாங்க PQன்னு. அப்போ இந்த முனையை Pன்னு வச்சுக்குவோம், இது என்னன்னு ஞாபகம் வச்சுக்குவோம், Qன்னு வச்சுக்குவோம். அப்போ சம்மில் அவன் சொல்கிறப்ப என்ன சார் அப்படின்னோன்னா, முனை P ஆனது ஹெச்பிக்கு மேலே உள்ள தொலைவு எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 30 மில்லிமீட்டருங்கிறான். முனை Q ஆனது ஹெச்பிக்கு மேலே உள்ள தொலைவு என்ன சார் அப்படின்னோன்னா 40 மில்லிமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ 2 முனையும் வெவ்வேறு தூரத்தில் இருக்கிறப்ப ஒரு கோணத்தில் இந்த கோடு வந்துடும். அப்போ இந்த கோடு இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறப்ப இது ஹெச்பிக்கு கோணத்தில் இருக்குன்னு சொல்லிடலாம்ல. கோணம் கொடுக்காம கோணத்துக்கு கொண்டு வர்றது, ரைட்டுங்களா? ஒரு முனை ஒரு தூரத்துலையும் அடுத்த முனை இன்னொரு தூரத்துலையும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடு ஒரு கோணத்தில் வந்துடுது, ரைட்டுங்களா? அப்போ இந்த கோணம் கொடுக்காம இந்த வெவ்வேறு தூரத்தை கொடுத்து நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, அதனுடைய ப்ரொஜெக்ஷனை வரைய சொல்கிறாங்க. இதுதான் இதனோட மீனிங், ரைட்டுங்களா? ஓகே. அதே மாதிரி அடுத்தது என்ன சார் அப்படின்னோன்னா, அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னோன்னா, அப்போ ஹெச்பிக்கு மேலே உள்ள இந்த 2 தொலைவுகளும் ஃப்ரண்ட் வியூவில் கிடைக்கும். அதே மாதிரி ஹெச்பியோட இன்க்ளினேஷனும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூவில் கிடைச்சிடும், ரைட்டுங்களா? தென் அடுத்தது விபிக்கு முன்னே உள்ள தொலைவு. அப்படின்னா எங்கே வந்தோம், நம்ம டாப் வியூக்கு வந்தோம், ரைட்டுங்களா? அப்போ டாப் வியூக்கு வர்றப்ப முனை P ஆனது விபிக்கு முன்னே உள்ள தொலைவு எவ்வளோன்னு சொல்கிறான்னா 20 மில்லிமீட்டர். முனை Q ஆனது விபிக்கு முன்னே உள்ள தொலைவு எவ்வளோன்னு சொல்கிறான் அப்படின்னோன்னா 60 மில்லிமீட்டர். அப்போ இது கொஞ்சம் மாறிடும், இப்படி வந்துடும், ரைட்டுங்களா? இந்த டிஸ்டன்ஸும் வித்தியாசமாக வருது, ரைட்டுங்களா? என்னது, விபிக்கு முன்னே ஒரே அளவுள்ள இல்லை,
ஒரு முனை P ஆனது விபிக்கு முன்னே 20 mm தொலைவில் இருக்குது, முனை Q ஆனது 60 mm தொலைவில் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த லைனும், அதாவது டாப் வியூவில் பார்க்கக்கூடிய இந்த விபியில் இருக்கக்கூடிய இந்த கோடும் ஆட்டோமேட்டிக்காக வெவ்வேறு தூரங்களில் இருக்கிறப்ப நம்மளுக்கு கோணத்தில் வந்துடுது. அப்போ இந்த கோணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த வியூவில் தெரியும்னா டாப் வியூவில் தான் தெரியும். அதே மாதிரி விபிக்கு முன்னே இருக்கக்கூடிய தொலைவும் நம்மளுக்கு டாப் வியூவில் தான் கிடைக்குங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த 2 சம்மில் ஏன் வெவ்வேறு தூரங்களை கொடுக்குறான் அப்படின்னோன்னா கோணத்தை கொடுக்காம அந்த இன்க்ளினேஷனில் ப்ரொஜெக்ஷனை வரையணுங்கிறது தான். ரைட்டுங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தென் இப்போ நான் சம்முக்கு வர்றேன். சம்மை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், சம்மு வந்து போன லெக்சரில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணோமோ அதே மெத்தட் தான். இப்போ என்ன சார் அப்படின்னோன்னா ஹெச்பியோட தூரத்தையும், அதாவது ஹெச்பிக்கு மேலே கோட்டினுடைய முனை இருக்கக்கூடிய தொலைவையும், விபிக்கு முன்னே கோட்டினுடைய ஒரு முனை இருக்கக்கூடிய தொலைவையும் நம்ம வரையணும். அதுதான் எப்பயும் ஆரம்பத்தில் வரைவோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, முதல்ல XY ரெஃபரன்ஸ் லைனை வரைஞ்சிக்கிறேன், ஒரு வெர்டிக்கல் லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஓகே, அப்போ ஹெச்பிக்கு மேலே உள்ள தொலைவு எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 30 mm. ரைட்டுங்களா? அப்போ ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ முனை P ஆனது ஹெச்பிக்கு மேலே 30 mm தொலைவில் இருக்குங்களா? இந்த வெர்டிக்கல் லைனை வரைஞ்சிட்டு இதுலேருந்து ஒரு 30 mm மார்க் பண்ணி P டேஷ், ஏன்னா நம்மளுக்கு ஹெச்பிக்கு மேலே உள்ள தொலைவு ஃப்ரண்ட் வியூவில் தான் தெரியும், அதனால் இதை P டேஷ்னு மார்க் பண்ணிக்கிறேன். அது மாதிரி விபிக்கு முன்னே உள்ள தொலைவும் நம்மளுக்கு டாப் வியூவில் தெரியும். அது எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 20 mm. முனை P ஆனது விபிக்கு முன்னே இருக்கக்கூடிய தொலைவு 20 mm. சம்மில் கொடுத்துருக்கான். சம்மை நல்லா புரிஞ்சுக்கங்க. கிடைமட்ட தளம் அப்படின்னோன்னா ஹெச்பி ஹரிசாண்டல் பிளேன், செங்குத்து தளம் அப்படின்னோன்னா விபி தட் இஸ் வெர்டிகல் பிளேன். ரைட்டுங்களா? அப்போ விபிக்கு முன்னே தட் இஸ் செங்குத்து தளத்திற்கு முன்னே இருக்கக்கூடிய இந்த 20 mm அப்படிங்கிறது டாப் வியூவில் கிடைக்கும். அப்போ 20 mm ரெஃபரன்ஸ் லைன் டாப் வியூவில் இருக்கிறதுனால XYக்கு கீழே மார்க் பண்ணி அதுக்கு பேர் என்ன கொடுத்துக்குறோம்னா Pன்னு கொடுத்துக்குறோம். அவன் சம்மை பொறுத்த வரைக்கும் PQன்னு கோடுக்கு பேர் கொடுத்ததுனால நம்ம PQன்னு தான் கொடுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இதை மார்க் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னோன்னா, எனி டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா இன்னொரு வெர்டிக்கல் லைனை வரைஞ்சிக்கங்க. ஏன்னா இங்கே தான் கோணம் கொடுக்கலையே, கோணம் கொடுத்ததுனால அடுத்து நம்ம என்ன பண்ணுவோன்னா இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி என்ன பண்ணுவோன்னா கோணம் எவ்வளவோ ஹெச்பியோட கோணம் அப்படின்னோன்னா XYக்கு மேலே கோணத்தை எடுத்து ஒரு இன்க்ளைன் லைன் வரைவோம். அதே மாதிரி விபியோட இன்க்ளினேஷனை பாலைமானியை வச்சு இதில் ஒரு, அதாவது ரெஃபரன்ஸ் லைன் கீழே இன்க்ளைன் லைனை வரைஞ்சி அது கோட்டினுடைய அளவு என்னவோ அதை கட் பண்ணி என்ன பண்ணுவோன்னா ப்ரொஜெக்ஷனை வரைவோம். இங்கே வந்து கோணம் தான் கொடுக்கலையே, ரெண்டும் தூரம் தான் கொடுத்துருக்கான். ஹெச்பிக்கு மேலே உள்ள தொலைவு விபிக்கு முன்னே உள்ள தொலைவு தான் கொடுத்துருக்கான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே செஞ்ச ப்ரொசீஜரை அடுத்தது இந்த இடத்துல நம்ம செய்யணும், அடுத்த புறம் செய்யணும். ரைட்டுங்களா? அதுக்கு தொலைவுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்களாம் ஒரு டிஸ்டன்ஸில் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் தூரம், ரைட்டுங்களா, ஒரு 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 அப்ராக்ஸாக ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு வெர்டிக்கல் லைனை வரைஞ்சிக்க. வரைஞ்சிட்டு இப்போ இந்த சைடு உள்ளது முனை P, இந்த சைடு உள்ளது முனை Q. அப்போ முனை Q வந்து சொல்லுங்கள், அந்த மறுமுனை Q ஆனது 40 mm கிடைமட்ட தளத்திற்கு மேலாகும். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா இதுலேருந்து ஒரு 40 mm ஒரு கட் பண்ணுங்க, அல்லது ஸ்கேலை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைங்க, அது லோக்கஸ் ஆஃப் Q டேஷ். ரைட்டுங்களா? ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா அந்த சம்மில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னோன்னா 60 mm செங்குத்து தளத்திற்கு முன்பாகவும், விபிக்கு முன்னாடி எவ்வளோன்னு சொல்கிறான் 60 mm இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ விபி அப்படிங்கிறது டாப் வியூவில் தெரியும். அப்போ டாப் வியூ அப்படிங்கிறப்ப விபிக்கு முன்னே உள்ள தொலைவு ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே வரணும். ஹெச்பிக்கு மேலே உள்ள தொலைவு ஃப்ரண்ட் வியூவில் தெரிகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா XYக்கு மேலே 40 mm மார்க் பண்ணோம். ரைட்டுங்களா? மார்க் பண்ண பாயிண்ட்டு நம்மளுக்கு
வழியாக என்ன பண்ணுறோன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோன்னா அது என்ன சார் அப்படின்னோன்னா லோக்கஸ் ஆஃப் கியூ டேஷ். ஓகே, தென் அடுத்து என்ன சார் அப்படின்னோன்னா அடுத்தது விபிக்கு முன்னே உள்ள தொலைவு 60 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இதுலேருந்து ஒரு 60 மில்லிமீட்டர் ஸ்கேலில் மார்க் பண்ணி அதில் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். அது என்னென்னா லோக்கஸ் ஆஃப் கியூ. பிக்யூன்னு சம்பளம் கொடுத்ததுனால நம்ம நம்பரை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னோன்னா மாற்றக்கூடாது. நம்பர் ஆரம்பத்திலே கொடுக்குறது, அதான் லெட்டர் ஆரம்பத்திலே கொடுக்குறது உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஹரிசாண்டல் லைன் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் நேமை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி முனை பி மார்க் பண்ண தெரியுங்களா, பிபி டேஷ், இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா லோக்கஸ் லைனை வரைஞ்சிக்கோங்க. லோக்கஸ் லைனுங்கிறது என்ன, அதுலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைங்க, தட் இஸ் 0 டிகிரி. இந்த மாதிரி பி டேஷ்லேயும் ஒரு ஹரிசாண்டல் லைன், இது மாதிரி 4 ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு தென் இனிமேலுக்கு நம்ம லைனை வரையணும். லைனோட அளவு என்ன 70, தட் இஸ் 70 மில்லிமீட்டர். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா காம்பஸில் ஒரு 70 மில்லிமீட்டரை எடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா? எடுத்துக்கிட்டு பாருங்க, காம்பஸில் எடுத்துக்கிட்டாச்சு. எழுபது மில்லிமீட்டர் காம்பஸில் எடுத்துக்கிட்டு இந்த பி டேஷை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. முதல்ல வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா டாப்பில் வரைஞ்சிருக்கேன் தெரியுமா, லோக்கஸ் ஆஃப் கியூ டேஷ். இது என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்டினுடைய நீளம் 70 மில்லிமீட்டர். அதை காம்பஸில் ஸ்கேலை யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு பி டேஷை சென்டராக வச்சுக்கணும். வச்சு மேலே இருக்கக்கூடிய லோக்கஸ் ஆஃப் கியூ டேஷ், ரைட்டுங்களா, அந்த லைன் என்ன பண்ணணும், கட் பண்ணணும். கட் பண்ணோன்னா அதுதான் என்ன சார் அப்படின்னோன்னா கியூ டேஷ். இது பி டேஷ்னா அடுத்த முனை என்னது கியூ டேஷ். ஏன் டேஷ் கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட் வியூ. ரெஃபரன்ஸுக்கு மேலே வந்துச்சுன்னா அது ஃப்ரண்ட் வியூ, தட் இஸ் முன்பக்க தோற்றம் தமிழில். ரைட்டுங்களா? ரைட்டு சார். அடுத்தது இதே மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா காம்பஸில் சேம் 70 மில்லிமீட்டரை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா இப்போ டாப் வியூக்கு வேணும் நம்மளுக்கு மேல் பக்க தோற்றம். அப்போ இதை பிஏ சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா கீழே வரைஞ்சிருக்கிற லோக்கஸ் லைனை கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வைங்க. பிஏ சென்டராக வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு 70 மில்லிமீட்டரை காம்பஸில் அதை எடுத்ததை ஆல்ரெடி ஏன்னா கோட்டினுடைய நீளம் 70 மில்லிமீட்டர் தான், ரைட்டுங்களா. அதை அப்படியே வச்சு என்ன பண்ணணும், கீழே ஆல்ரெடி லோக்கஸ் ஆஃப் கியூ வரைஞ்சிருக்கோம், அதை ஒரு கட் பண்ணுங்கள். ஓகே, கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா இந்த கியூவையும் பியையும் ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி இங்கே கியூ டேஷையும் பி டேஷையும் ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ கோடை என்ன பண்ணியாச்சு அப்படின்னோன்னா வரைஞ்சாச்சு, ரைட்டுங்களா. இப்போ ஒவ்வொரு முனையும் வெவ்வேறு தூரத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வர்ற கோடு எப்படி வந்துடும் அப்படின்னோன்னா இன்க்ளைண்டாக வரும், ரைட்டுங்களா. என்ன சொல்கிறேன்னு, இதுவும் கோணத்தில் தான் வரும், இதுவும் கோணத்தில் தான் வரும். ஓகே, கோணம் கொடுக்காம இருக்கிறதுனால நம்ம ரெண்டு வெவ்வேறு தூரத்தில் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடானது ஹெச்பிக்கு சாய்வாகவும் அல்லது ஹெச்பிக்கு ஒரு கோணத்திலும் விபிக்கு ஒரு கோணத்திலும் வந்துடுது. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததெல்லாம் எல்லாமே போன லெக்சரனுடைய சிமிலர் ப்ரொசீஜர், ஒரே மாதிரியான செய்முறைங்கிறத ஞாபகம் வச்சுங்க. என்ன பண்ணுவோம், ஃபைனல் டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது ஃபைனல், அதுதான் சம்மனுடைய ஃபைனல் ப்ரொஜெக்ஷன். அதுக்கு என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம் பாருங்கள். இந்த கியூலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா ரெண்டு லைனையும் இன்க்ளைன் லைனை வரைஞ்சாச்சு. வரைஞ்ச இந்த கியூலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஒரு வெர்டிகல் லைனை வரைகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நேமை கொடுத்துருங்க, ரைட்டுங்களா. இப்போ பேர் கொடுத்தாச்சுல, இப்போ இது பிக்யூ, இது பி டேஷ் கியூ டேஷா. இப்போ இந்த கியூக்கு நேராக வர லைனு லோக்கஸ் ஆஃப் கியூ, பிக்கு நேராக வர லைன் லோக்கஸ் ஆஃப் பி, பி டேஷ்க்கு நேராக வர லைன் லோக்கஸ் ஆஃப் பி டேஷ், கியூ டேஷ்க்கு நேராக வர லைன் லோக்கஸ் ஆஃப் கியூ டேஷ், ரைட்டுங்களா. பேரை கொடுத்துட்டு நீங்கள் லோக்கஸ் நேமை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வராது, ரைட்டுங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏபி அப்படின்னோன்னா அதுக்கு தகுந்தாப்பில் பிக்யூக்கு பதிலாக ஏபின்னா அங்கே வரும், எம்என்னா அதுக்கு பதிலாக எம்என், ரைட்டா. தென் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபைனல் ப்ரொஜெக்ஷன் வரையணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா இந்த கியூவில் இருந்து ஒரு வெர்டிகல் லைன் வரைகிறேன். வரைஞ்ச அந்த வெர்டிகல் லைனை
இந்த லோக்கஸ் ஆஃப் பி இருக்குது தெரியுங்களா, அதோட வந்து மீட் பண்ணுறேன், தட் இஸ் கட் பண்ணுறேன். ஓகே, கட் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காம்பஸ் எடுத்துக்கிறேன். காம்பஸ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா இந்த பி டேஷ் சென்டர், ஓகே, இந்த பி டேஷ் சென்டர் இந்த கட் பண்ண அந்த வெர்டிக்கல் லைன் வந்து இந்த லோக்கஸ் ஆஃப் பி டேஷை கட் பண்ணதில் அது ரேடியஸ் வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆர்க் அடித்து என்ன பண்ணுறேன்னா இந்த லோக்கஸ் ஆஃப் கியூ டேஷை கட் பண்ணுறேன். அப்போ இந்த பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா அதுதான் Q1 டேஷ். இது Q டேஷ்னா இது என்ன Q1 டேஷ். இதுதான் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ, ரைட்டுங்களா, ஆர் ஃபைனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஹெச்பி, ரைட்டுங்களா. அப்போ இந்த Q1 டேஷையும் P டேஷையும் ஜாயின் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா ஃபைனல் ஹெச்பி ப்ரொஜெக்ஷன் ஆர் ஃபைனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஹெச்பி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா. இப்போ இதுதான் நம்மளுக்கு சில சம்பளம் கேட்பான், ஹெச்பியினுடைய உண்மை நீளம் என்ன அப்படின்னா இந்த P டேஷ் Q1 டேஷை அப்படியே காம்பஸில் எடுத்து எழுதுங்க. சாரி, நீளம் அப்படின்னா ஸ்கேலில் அளந்து எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் ஹெச்பியினுடைய உண்மை நீளம், ட்ரூ லென்த் ஆஃப் ஹெச்பி. அதே சமயம் இந்த P டேஷ் Q1 டேஷ், இந்த P டேஷ் லோக்கஸ் ஆஃப் P டேஷ் இடையே உள்ள இந்த கோணத்தை பாகைமானியில் அளந்தீங்கன்னா அதுதான் என்ன சார் அப்படின்னா ஹெச்பியினுடைய உண்மை கோணம், இல்லைன்னா ட்ரூ இன்க்ளினேஷன் ஆஃப் ஹெச்பிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா. இப்போ ஹெச்பி ஓவர், அடுத்தது என்ன சார் விபிக்கு வரணும். விபிக்கு வரப்போ நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா சேம் ப்ரொசீஜர். என்ன அப்படின்னா இந்த Q டேஷ்லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைனை வரைகிறேன். வரைஞ்சி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லோக்கஸாக பியோட கட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே போன லெக்சரனுடைய தொடர்ச்சி தான். அதில் என்ன செய்முறை செஞ்சோமோ அதே தான் இங்கே செய்கிறோம், ரைட்டுங்களா. சம்மில் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் வித்தியாசங்கிறத ஞாபகம். இங்கே கட் பண்ணிவிட்டு இப்போ மேலே எப்படி ஹெச்பிக்கு பண்ணோமோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிஎஸ் சென்டராக வச்சுக்கிறேன். இந்த கட் பண்ணதில் Q டேஷ்லேருந்து வரைஞ்ச லைன் வந்து இந்த லோக்கஸ் ஆஃப் பியை கட் பண்ணதில் அது ரேடியஸ். பாருங்க எப்படி பி சென்டர், இந்த பி சென்டர் இந்த ரேடியஸ் வந்து கட் பண்ணதில் உங்களுக்கு வெர்டிக்கல் லைன் வந்து இந்த லோக்கஸ் ஆஃப் பி ஹரிசாண்டல் லைனை கட் பண்ணுற அந்த பாயிண்ட்டு ரேடியஸ். அதை வச்சு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆர்க் வரைஞ்சி இந்த பாட்டம் லோக்கஸ் ஆஃப் கியூவை கட் பண்ணேன்னா அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டு Q1. இது Q அப்படின்னா இது என்னது Q1, ரைட்டுங்களா. இப்போ இந்த Q1ஐயும் இந்த Pஐயும் ஜாயின் பண்ணேன்னா அதுதான் என்ன சார் அப்படின்னா ஃபைனல் டாப் வியூ, இல்லைன்னா என்ன சார் அப்படின்னா ஃபைனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் விபி, இல்லைன்னா விபி ப்ரொஜெக்ஷன், ரைட்டுங்களா. இப்போ அதே சமயம் இந்த PQ1 ஸ்கேலில் அளந்து அதனுடைய நீளத்தை எழுதுனேன்னா அதுதான் என்ன சார் அப்படின்னா விபியினுடைய உண்மை நீளம், தட் இஸ் ட்ரூ லென்த் ஆஃப் விபி. அதே சமயம் இந்த P லோக்கஸ் ஆஃப் PQ1 இன் பிட்வீன் இந்த கோணத்தை நான் பாகைமானி தட் இஸ் ப்ரொடக்டரை வச்சு அளந்து அதனுடைய கோணத்தை எழுதுனேன்னா அதுதான் என்ன சார் அப்படின்னா ட்ரூ இன்க்ளினேஷன் ஆஃப் விபி ஆர் விபியினுடைய உண்மை கோணம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட முடிச்சிட்டோம்னா சம் ஓவர் சார். பாருங்கள் எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத பாருங்கள். செம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னோன்னா எந்த செம்மையும் வரைஞ்சிட முடியும். இதோட சம் ஓவர். இனிமேலுக்கு நான் ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். சம்மை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. சம்மில் உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னோன்னா கோட்டினுடைய பேரை மாற்றுவோம், கோட்டினுடைய நீளம், விபியினுடைய கோணம், விபியினுடைய கோணம், தென் ஹெச்பிக்கு மேலே கோட்டினுடைய ஒரு முனையானது உள்ள தொலைவு, விபிக்கு முன்னே கோட்டினுடைய ஒரு முனையானது உள்ள தொலைவு, இதை தான் மாற்றுவாங்க. மற்றபடி செம்மை நல்லா நம்ம புரிஞ்சுருந்தோம் அப்படின்னோன்னா எப்படி கேட்டாலும் நம்ம வரைய முடியும். ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியம். தென் அடுத்தது பென்சில் யூஸிங்.
நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சம்மை கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் 2H பென்சிலில் எல்லாம் வரைகிறதெல்லாம் டிம்மாகவே, தட் இஸ் லைட்டாக வரைங்க. சம்மை முடித்ததுக்கப்புறம் தேவையானதை டார்க் பண்ணுங்கள். அப்போ தேவையானதை டார்க் பண்ணால் எது சார் அப்படின்னா இந்த ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ, ஃபைனல் டாப் வியூ, தட் இஸ் ஹெச்பி ப்ரொஜெக்ஷன், விபி ப்ரொஜெக்ஷன், தென் இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ், நம்பர்ஸ், தென் அப்புறம் டைமென்ஷனில் வரக்கூடிய லெட்டர்ஸ் நம்பர்ஸ், தென் இந்த ஏரோ மார்க்கை வந்து எப்பயும் ட்ரையாங்கிளாக உள்ளே ஷேட் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிம்பிளாக புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். புக்கில் எதெல்லாம் டார்க்காக இருக்கோ அதெல்லாம் மைக்ரோ டிப் பென்சில், எதெல்லாம் டிம்மாக இருக்கோ அதெல்லாம் 2H பென்சில். ஓகே, தென் அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, எல்லா டூல்ஸும் உங்கள்கிட்ட ப்ராப்பராக இருக்கணும். டூல்ஸு ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களால் சம்மை வரைய முடியும். சரியான டூல்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு டிராயிங் ஆனது சரியாக வராது, சரியான அளவுலையும் இருக்காது, அது நேர்த்தியாக இருக்காது, தட் இஸ் நீட்டாகவும் இருக்காது. அதனால் எல்லாரும் என்னென்ன டூல்ஸ் தேவையோ, ஃப்ரம் மினி டிராஃப்ட்லேருந்து, ஸ்கேல்லேருந்து, பென்சில்லேருந்து, தட் இஸ் காம்பஸ்லேருந்து, ஓகே, ப்ரொடெக்டர், ப்ரோ சர்க்கிள்லேருந்து, எரேசர்லேருந்து, இன்னும் என்னென்ன தேவையோ எல்லா டூல்ஸும் உங்களுக்கு என்ன சார் அப்படின்னா ப்ராப்பராக வச்சுருக்கணும். ப்ராப்பர் டூல்ஸ் இருந்தால் தான் உங்களால் வரைய முடியும். நம்மளுக்கு சம்மும் சரியான அளவுக்கும் நீட்டாகவும் வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் செம்ம வரைய தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் ஆக தான் உங்களுக்கு ட்ராயிங்கை வரையக்கூடிய ஸ்பீடானது அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய ட்ராயிங் நீட்னஸும் இம்ப்ரூவ் ஆகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? தென் அதே மாதிரி சம்மை நீங்கள் பார்க்குறப்ப பேசிக்ஸ்லேருந்து பாருங்கள். எப்பயுமே என்னோடய லெக்சர்ஸை பார்க்குறப்ப இடையில ஏதாவது ஒரு லெக்சர் எடுத்து பார்க்காதீங்க. எப்பயுமே சம்மை பார்க்குறீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னா லெக்சர் 1லேருந்து பார்க்கணும். இது டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ்னால் லெக்சர் 1லேருந்து பார்க்கணும். இடையில நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன அப்படின்னா பேசிக்ஸ் தெரியாது. பேசிக்ஸ் எல்லாம் லெக்சர் 1ல் சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ லெக்சர்ஸை பார்க்குறப்ப ஆர்டராக பாருங்கள். தட் இஸ் லெக்சர் 1லேருந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பேசிக் தெரியும். பேசிக் தெரிஞ்சால் தான் உள்ளே உங்களால் அடுத்த லெக்சரை கண்டினியூ பண்ண முடியும். ரைட்டுங்களா? இந்த லெக்சர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் எனி டவுட் அப்படின்னா லெக்சரை, தட் இஸ் வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் இன்னொரு லெக்சரில் இன்னொரு சம்மோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.